வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு. வன்னியர் சமூகத்தின் 10.5% உள் இட ஒதுக்கீட்டிற்காக அறிவாயுதம் ஏந்தி போராடி கொண்டிருக்கிறேன். CN ராமமூர்த்தி பேட்டி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அவர் பத்திரிகையாளரிடம் கூறியதாவது: 10.5% உள் இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் முன்னாள் நீதியரசர் திரு வி. பாரதிதாசன் அவர்களை 2023 ஜூன் மாதத்தில் சந்தித்த போது 10.5% உள் இடஒதுக்கீடு தொடர்பாக தேவையான அனைத்து தரவுகளையும் எடுக்க IAS அதிகாரியான திரு ஹரிஷ் சோப்ரா அவர்கள் BC மற்றும் MBCக்கான அரசு சிறப்பு நோடல் செயல் அதிகாரியாக செயல்படுகிறார். அவர் இதுவரை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் எத்தனை சதவீதம் பேர் கல்வியை முடித்து வேலை பெற்றுள்ளனர் என்ற தரவுகளை எடுத்து முடித்துவிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சயின்டிபிக் அறிவியல் படி தரவுகள் எடுக்கும் வேலைகள் நடந்து கொண்டுள்ளதாகவும் அந்த தரவுகளை எடுக்கும் பணி முடிக்க இன்னும் 3 மாத காலமாகும் என்று தெரிவித்தார். திரு பாரதிதாசன் அவர்கள் சொன்னபடி 2023ஆம் ஆண்டே அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டது. இதன் மூலம் சகோதர சமுதாயத்திற்கு இடையே எவ்வித சட்ட சிக்கல் மற்றும் பாதிப்பும் இன்றி மீண்டும் வன்னியர் உள் இடஒதுக்கீடு 10.5% நிச்சயம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் இதுவரை ஏன் தமிழக அரசு செயல்படுத்தவில்லை என்பதுதான் வன்னிய சமுதாயத்தின் பெருங்கேள்வியாக இருக்கிறது என்பது குறித்து விளக்கி பேசினார். மேலும் நடைபெற்ற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வன்னியர் சமுதாய பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் உடனிருந்தனர். வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடக பிரிவினுடைய செய்தி ஆசிரியர்களே, படக்குழுவினர்களே, உங்கள் அனைவருக்கும் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டமைப்போடு இணைந்து இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற உடைய தலைவர் பெருமக்களை ஒவ்வொருவராக நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்க வெங்கடேசன் அவர்கள், சென்னை மாநகர தலைவராக இருக்கின்ற செல்வம் அவர்கள், துணை பொதுச் செயலாளர் வன்னியர் கூட்டமைப்பினுடைய துணை பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்கள், அகில இந்திய சத்திரிய வீரவன்னிய சத்திரியர் பேரவனுடைய தலைவர் ஜெய்ஹரி அவர்கள், அதற்கடுத்து வன்னியர் மக்கள் கட்சியினுடைய கோவிந்தராஜ் அவர்கள், என்ன பொருளாளர் கோவிந்தராஜ் அவர்கள், பின்னாடி அது அவர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் கண்ணன் அவர்கள், வன்னியர் விடுதலை இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் லோகநாதன் அவர்கள், என்னுடைய அமைப்பினுடைய அமைப்பு செயலாளர் கூட்டமைப்பு செயலாளர் சத்குரு அவர்கள், நடராஜன் அவர்கள் வன்னிய விடுதலை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர். இப்பொழுது 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் தான் முதலாக வழக்கு தொடுத்தேன். 2007 15% வேண்டும் என்று கேட்டுதான் வழக்கு. அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள். அந்த வழக்கு தள்ளி வந்து இரண்டாவதாக ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அரசு ஆணையன் 35 பிறப்பித்து பேக்வேர்டு கமிஷனுக்காக நீங்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு தரலாமா என்று கேட்டு அரசாணை பிறப்பித்தே கடிதம் அனுப்பினார்கள். அன்றைய பேக்வேர்டு கமிஷன் சேர்மனாக இருந்த ஜனார்த்தனம் அவர்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தரலாம் என்று 2012 ஆணை பிறப்பித்து அனுப்பினார்கள். ஜெயலலிதா அவர்கள் 2010 அனுப்பியது. அங்கு போயிட்டு வர்றதுக்கு 2012. இதைத்தான் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னால், இது 2012 10.5% கொடுக்க அரசு பரிந்துரை செய்தது, ஏன் இவ்வளவு கால தாமதம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் 2012 கொடுக்கப்பட்டதை 2021 வரை நீட்டித்திருக்கிறார்கள். 9 ஆண்டு கால அவகாசத்துக்கு பிறகு அவர்கள் 10.5% இடஒதுக்கீட்டை
2021 சட்டமன்ற கூட்டத்தினுடைய கடைசி நாளில் அதை அறிவித்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிப்ரவரி மாதம் நான் ஒரு கண்டெம்ப்ட் போட்டிருந்தேன். ஏற்கனவே இந்த ஆட்சியை ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று எல்பி தர்மராவ் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி இவ்வளவு காலதாமதத்துக்கு காரணம் என்ன என்று சொல்லி அவர்கள் நீங்கள் பெட்டிஷன் போடுங்க, இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறேன்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் நாங்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த வழக்கை தொடுத்த பிறகு எல்லாருக்கும் நோட்டீஸ் போகுது. நோட்டீஸ் போன பிறகு தான் இந்த வழக்கு முடிவு பெறுகிறது, சட்டமன்றத்தில் செய்கிறார்கள். இந்த 10.5% முழு வேலைகளையும் செய்தது நான் மட்டுமே. ஆனால் இந்த 10.5% வந்துவிட்ட பிறகு அதில் ஜனார்த்தனம் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் 108 ஜாதிகளுக்கு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அன்றைய வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே 108 ஜாதிகளுக்கு 20% வழங்கப்பட்டது. அந்த 20%த்தில் இருந்து தான் நாங்கள் எங்களுக்கு தனியாக வேணும், முதல்ல கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது, போக போக சுருங்கி போனது. அதோடு நில்லாமல் 108 ஜாதிகளோடு இன்னும் 8 ஜாதியை சேர்த்து 116 ஜாதி ஆனதே தவிர எங்களுக்கு கிடைப்பது குறைந்து போனது என்றது தான் நாங்கள் கேட்ட வழக்கு. அதுக்கு கவுல் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது இறுதி ஆணையை ஒன்று பிறப்பித்து 2015 இவங்களுக்கு உடனடியாக கொடுங்க என்றெல்லாம் சொன்னார்கள். ஸோ இதெல்லாம் இந்த வழக்கினுடைய வரலாறு, இதன் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டது. ஜனார்த்தனம் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய அறிக்கையில் ஆணையில் என்ன சொன்னார் என்று சொன்னால் 116 ஜாதியில் வன்னியர்கள் மிகுந்த மக்கள் தொகை கொண்டவர்களாக இருக்கிற காரணத்தினாலும் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட வரம்புக்குள் வருவதனால் இவர்களுக்கு 7.5% விழுக்காடு வழங்க வேண்டும். அதற்கடுத்து 93 ஜாதிகள், சீர்மரபினர் உள்ளிட்ட 93 ஜாதிகளுக்கு 7% ஒதுக்கீடு வழங்க வேண்டும். மீதி எஞ்சிய 22 ஜாதிகளுக்கு, சமூகங்களுக்கு, இசைவேளாளர் உள்ளிட்ட ஜாதிகளுக்கு 2.5% வழங்க வேண்டும் என்று சொன்னார். இது தான் நடைமுறைப்படுத்தப்பட்டதே தவிர வேறு யாரும் இதை நான் வாங்கிட்டேன், நான் போராடிட்டேன் அப்படின்லாம் இல்லை. வழக்கின் வழியே இந்த நீதிமன்றங்களுடைய வழியாக வழிகாட்டுதலின்படி பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரையின் பிரகாரம் தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட பேக்வேர்டு கமிஷன் இது 10.5% கொடுத்த உடனே என்ன நடந்தது என்று சொன்னால், மற்றவர்களெல்லாம் இவர் 2 வன்முறையை தூண்டி அங்கங்கே போராட்டங்கள் என்ற பெயரிலே தவறான ஒரு முன்னுதாரணத்தை தமிழகத்திலே கொண்டு சென்ற பொழுது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் போராடினால் எங்களுக்கும் கிடைத்துவிடும் என்று சொல்லி அவரவர்கள் இந்த போராட்டங்களிலேயும் வேறு மாதிரியான விஷயங்களிலும் இறங்கினார்கள். ஆனால் இது என்ன நடந்தது என்று சொன்னால், இவ்வளவு தூரம் நடந்தது, இவ்வளவு தூரம் செயல்பாட்டிற்கு வந்தது பிறகு உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வழக்கு செல்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முதல்ல உயர்நீதிமன்றத்தினை மதுரை கிளை 7 காரணிகளை சொல்லி, இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி இவர்களுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டுக்கு சென்ற பொழுது அதிலே சொல்லப்பட்ட 7 காரணிகளும் தேவையில்லை, இது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது தான், ஆகவே நீங்களே இதை செயல்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் 7வதாக ஒரு காரணம் குவான்டிஃபைபிள் டேட்டா என்று சொல்லி நீங்கள் அந்த மக்கள் தொகையினுடைய கணக்கை தெரிவித்து நீங்கள் அறிவிக்கலாம் என்று சொன்னது. ஆனால் இதை இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தன்னுடைய வசதிக்காக மக்கள் தொகை கணக்கெடுக்க சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லை. பேக்வேர்டு கமிஷன் இருக்கிறதல்லவா, அவங்க தயார் பண்ணுகின்ற அந்த மக்கள் தொகையை தான், ஜென்ரேட் பண்ணுகின்ற அந்த மக்கள் தொகையை தான் கணக்கிலே எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை. அதில் தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. 31/3/2022 தீர்ப்பில் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படி என்றால், பேக்வேர்டு கமிஷன் தயார் செய்கின்ற அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே வழங்கலாம் என்று. இந்த மக்கள் தொகைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு வன்னியர்கள் கேட்கக்கூடாது என்று கேட்கலாம். எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது பராக்காய் கிடைக்கும் போது கிடைக்கட்டும், இப்பொழுது கிடைக்கின்ற கலாக்காயை எங்களுக்கு கிடைக்காத பொழுது அதையாவது கொடுங்கள் என்று தான் நாங்கள் சொல்லி கேட்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பேக்வேர்டு கமிஷன் போட்டு அதனுடைய வேலைகளை ஆரம்பித்தவுடன் அந்த அதிகாரிகள்
4 பேர் கூட இல்லை, நாங்கள் இதை வைத்து எப்படி எல்லா தரவுகளையும் எடுக்க முடியும் என்று சொல்லி அரசை கேட்டபொழுது அரசு ஒரு IAS அதிகாரியை சோப்ரா என்பவரை நியமனம் செய்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக நோடல் ஆஃபீஸராக போட்டு 5 ஆண்டுகளுக்கான வன்னியர்கள் எவ்வளவு கல்வியிலே இருக்கிறார்கள், எவ்வளவு வேலை வாய்ப்பிலே பெற்றிருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்து எல்லா தரவுகளையும் எடுத்து பேக்வேர்டு கமிஷனுக்கு கொடுத்து விட்டார்கள். ஆனால் 5 ஆண்டு கேட்டதற்கு 10 ஆண்டுகள் அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகளுக்கு எடுக்கப்பட்ட அந்த தரவுகளிலே இதுதான் தரவு, இதை வைத்து தான் செய்ய வேண்டும். இது 6 தரவுகளுக்கு ஓகே என்றாலும் 7வதாக மக்கள் தொகை என்று வருகின்ற பொழுது ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே குலசேகரனுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு கமிஷன் இருந்தது. அந்த கமிஷனும் காலாவதியாகி போனது. இப்பொழுது அவர்கள் எடுத்த கணக்கு எப்படி என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி இவருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் எங்களுக்கு சயின்டிஃபிக் அரைவல் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. 2வது IITலையும் கேட்டாங்க. இவர்கள் இருவரும் மறுதளித்த பொழுது வேறு நார்த் இந்தியாவில் இருக்கிற IIT கொடுத்து அதை வாங்கியிருக்கிறார்கள். இப்போ தரவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு முடிந்து விட்டது. அறிவிப்பு வருகின்ற நிலை எட்டிய பொழுது அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க கலாட்டா பண்ணுறாங்க. இப்போ எப்பயுமே ராமதாஸ் எப்படின்னா, ஏதாவது ஒரு அரசு பணி அங்கே ஏதாவது நடக்குது, அரசில் ஒரு செய்தி வெளிவருது, அரசில் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருகிறாங்கன்னா அது 2 நாளுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணி அதை இது உடனே செஞ்சிடணும், இல்லைன்னா நடக்குதே வேற இன்னொரு அதை மாதிரி நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இது வருகின்ற பொழுது இந்த ராமதாஸ் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நடப்பதே வேற, அது வேற, இது வேற என்று சொல்லி அவர் இந்த வன்முறை தூண்டுகின்ற செயலை, தேவையில்லாமல் இந்த வன்னிய மக்களை வஞ்சிக்கின்ற வேலையைத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே அவரே பேசியிருக்கிறார். 2012 இது கொடுக்கப்பட்டது, அது ஏன் இவ்வளவு காலதாமதம்? இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அதெல்லாம் எதுவுமே சொல்லவில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இந்த 10.5% சம்பந்தம் இல்லை. எப்படி அந்த இடஒதுக்கீடுகளை அருந்ததியருக்கு 3% ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள், அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியா கொடுத்தார்கள். 1931 எடுக்கப்பட்ட ஜாதி அடிப்படையில் இவர்கள் இவ்வளவு இருக்கிறார்கள் என்று சொல்லி தான் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு இதே சட்டம்தான். அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு 3.5% ஒதுக்கீடு, அதற்கும் இதே தான் ஃபாலோ செய்திருக்கிறார்கள். பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை தான். அதே பரிந்துரையைத்தான் நீங்கள் இதற்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு அதுதான் நடைமுறைக்கு வர வேண்டும். இதையெல்லாம் வடிவமைத்து ஒரு சிறிய புக்லெட்டாக, ஒரு சின்ன புத்தகமாக முதல்வர் அவர்களை நாங்கள் நேராக சந்தித்து 24 அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இதில் எப்படி நடைமுறை இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டி 14/10/2022 ஒரு புத்தகமாகவே நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இதில் எப்படி அம்பாசங்கர் கமிஷன் என்ன சொன்னது, சட்டநாத கமிஷன் என்ன சொன்னது, அதன் அடிப்படையிலே நீங்கள் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை என்ன, இதெல்லாம் சுட்டி காட்டித்தான் நாங்கள் 10.5% ஒதுக்கீட்டை நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவங்க முதல்ல 3 மாத கால அவகாசம் என்றார்கள், பிறகு 3 மாத காலம், அப்புறம் 6 மாத காலம், இப்படி ஒரு அரசாணை பிறப்பித்து ஓராண்டு என்று தள்ளி வைத்து விட்டார்கள். இது இந்த அரசு ராமதாஸ் பேரில் இருக்கிற அந்த ஒரு தேவையில்லாத ஒரு இதை கருத்திலே வைத்துக்கொண்டு இந்த வன்னிய சமுதாயத்தை ஏன் வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வருத்தம். இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போகலாமே, ஏற்கனவே கொடுத்து நடைமுறைப்படுத்தப்பட்டது தானே, ஏன் செய்யலை? இப்போ சமூக நீதிக்கான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், மற்றவர்கள் பேசினால் அது சமூக நீதி, வன்னியர் பேசினால் நாங்கள் கேட்டால் அது சமூக நீதியா? இதில் எங்கேயாவது சட்டத்தில் இடம் இல்லையா? ஆந்திராவில் கேட்குறாங்க, ஆர்டிஐயில் மூலமாக நம்ம ஃபோன் பண்ணி கொடுத்து கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஐயில் தெளிவாக சொல்கிறாங்க, இது மாநில அரசுக்கு சம்பந்தம் இருக்குது, இவங்க தான் இதை எடுக்க முடியும், மத்திய அரசு தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இதையெல்லாம் இந்த முதல்வர் அவர்கள் கருத்தில் கொண்டு உடனடியாக இதை அறிவிக்க வேண்டும். இந்த எந்த தடையும் இல்லையே. ஸோ ஆக இது மாதிரி இடஒதுக்கீடில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆந்திராவில் கொடுத்துருக்குறாங்க. மீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கலான்னு சொன்ன பீகார், ஒடிசா எல்லா மாநிலங்களில் என்ன நடந்திருக்குதுன்னா பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை தான் மெயின். இது பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இங்கே கொடுத்தாச்சு.
கொடுத்து விட்ட பிறகு இது அரசாணை ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இருக்கிற கூட்டத்தை கூட்டி கூட அவங்க அறிவிச்சுட்டு போயிடலாம். இதில் வந்து இடஒதுக்கீடு என்பது இவர்கள் கையில் தான் இருக்கிறது. முதலமைச்சர் ஏன் இதை மறுதளிக்கிறார்? முதலமைச்சர் ஏன் இவ்வளவு நடந்த பிறகு அவருக்கு தகவல் தரவில்லையா? பேக்வேர்டு கமிஷன் தான் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. எல்லா தரவுகளும் பெறப்பட்டு விட்டது. ஐஐடியிலேருந்து பெறப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் இருக்கிறது. அவங்க 5 ஆண்டு கேட்டதுக்கு 10 ஆண்டு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் சில தகவல்லாம் தவறாக வந்து ஆர்டிஐயில் வந்து எல்லாம் பிரச்சனை நடந்தது. 10.5% எந்தவித காலதாமதமின்றி உடனடியாக தமிழக அரசு வழங்கிட வேண்டும். இதுக்கு எந்த சட்டத்திலும் தடை இல்லை. உச்சநீதிமன்றமே அதை சொல்லி இருக்கிறது. ஆக இவ்வளவெல்லாம் செய்துவிட்ட பிறகு இதை ஏன் இவர்கள் தடை காலதாமதப்படுத்துகிறார்கள் என்ற வருத்தம் வன்னிய சமுதாய மக்களிடம் இருக்கிறது. இப்போது உடனடியாக அவர் 24ஆம் தேதி போராட்டம் தமிழகம் முழுக்கும் தமிழகத்தினுடைய மாவட்ட தலைநகரில் நடைபெறும் என்று சொல்லுகிறார்கள். இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் யாரும் எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டாம். இயற்கையாகவே அது உங்களுக்கு வந்து சேரும். அதற்கான வேலையை அறிவாயுதம் ஏந்தி நான் போராடி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக வரும். இந்த வன்னிய சமுதாய மக்களுடைய பின்னாடி இருந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று போய் உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். ஏற்கனவே 35,000 பேர் மீது வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கில் யார் வந்தாலும் அவர்கள் அரசு வேலைகளுக்கோ மற்ற எதுக்கும் போக முடியாது. அந்தந்த காவல்துறையில் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கேட்பாங்க, கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இவர் மேல் ஏதாவது வழக்கு இருக்கிறதா, வேறு எதுவும் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அந்த வழக்கு அது இதெல்லாம் எதுவும் இருந்தால் வேலைக்கும் போக முடியாது. ஆகவே தயவு செய்து இந்த வன்னிய இளைஞர்கள் உண்மை நிலைமை உணர்ந்து கொண்டு மற்றவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று உணர்ச்சி வயப்பட்டு அதிலே கலந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய இந்த வன்னிய சமுதாயத்துக்கான பங்கத்தை கேவலத்தை ஏற்படுத்தாதீர்கள். இடஒதுக்கீடு என்பது உங்களை வந்தே சேரும். அதற்கான அடிப்படை வேலைகளை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக இது நடைபெறும். உச்ச நீதிமன்றத்தின் 31/3/2022 அன்றைய தீர்ப்பின்படி வன்னியர் 10.5% சட்டம் நிறைவேற்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் புதிய தரவுகளே போதுமானது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லோரும் அதை ஒன்று ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஜாதிவாரி எந்த ஊரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்கள்? ஏன்னா ஒரு மாநிலத்தில் இந்த போராட்டம் பண்ண உடனே நான் கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் என்ன நடந்தது? ராஜஸ்தானில் குஜாரியின மக்கள் போராடினார்கள். அவர்களுக்கு 5% கொடுத்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் போன உடனே பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இல்லாமல் எப்படி கொடுத்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கிடையாதுங்க. மராட்டாவில் அது மாதிரி கொடுத்தாங்க 16%. அங்கே அந்த மக்கள் வந்து போராடுறாங்கன்னு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எங்கே, அது இல்லாமல் எப்படி கொடுத்தீங்கன்னா அதுவும் டிஸ்மிஸ் ஆச்சு. ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு 10% ஒதுக்கீடு அவர்கள் போராட்டத்தினால நிலை கொள்ள முடியாமல் எதிர்கொள்ள முடியாமல் கொடுத்தார்கள். அதுவும் இந்த பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரைன்னு எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போனோன்னு ஸ்ட்ரக் டவுன் ஆச்சு, எல்லாம் டிஸ்மிஸ் ஆச்சு. இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இருக்கிறது. இதுதான் இவங்க தான் ஆல்டர் பண்ண முடியும். இடஒதுக்கீடை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் முழுக்க யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் பேக்வேர்டு கமிஷனுக்கு இருக்கிறது. இந்த பேக்வேர்டு கமிஷன் தான் இப்போ பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லாத்தையும் செய்திருக்கிறது. அதை வந்து இவர்களுக்கு மனசு இல்லை, தயாராக இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் சோப்ரா என்ற அடிஷனல் செக்ரட்டரி நோடல் ஆஃபீஸர் இந்த தரவுகளை எடுப்பதற்காகவே நியமனம் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளுக்கான தரவுகளை எல்லாம் எடுத்து பேக்வேர்டு கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க. அது இருக்குது, அதை கேட்டாலே போதும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 1 ஆண்டு காலத்துக்கு வந்து ஜீவோ போட்டு நீங்கள் பொறுமையாக வைங்கன்னு மூடி வச்சுருக்காங்க. இது முற்றிலும் தவறு. இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் ஏன் இப்படி வந்து செய்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே இது மற்றவர்கள் கேட்டார்கள், இவருக்கு கிரெடிட் போயிடும் அவருக்கு கிரெடிட் போயிடும் என்பதை விட இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வயிற்றிலே பாலை வார்க்கின்ற விதமாக இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.